A warm welcome to தெரிந்ததும் தெரியாததும். இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர புருஷர். காலத்தையே கிமு கிபி என்று, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கத்தக்கதாக தெய்வம் மனுவுரு எடுத்து இயேசு கிறிஸ்து என்ற பாலகனாக பிறந்தது நமக்கு தெரியும். ஆனால் பைபிளில் இயேசு கிறிஸ்துவின் 42 முதல் 77 தலைமுறை முன்னோர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், மத்தேயு முதல் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் மற்றும் லூக்கா 3ஆம் அதிகாரம் 23 முதல் 38 வசனங்களிலே 2 விதமான வம்சாவளியின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் 2 பகுதிகளிலும் சில வேறுபாடுகளும் காணப்படுகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பகுதியில் உள்ள 4 முக்கிய காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, மத்தேயு யூதர்களுக்கு எழுதினபடியினால் இயேசுதான் மேசியா என்ற கருத்தை வலியுறுத்தும்படியாக அவரை ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன், சாலமோனின் வம்சாவளியாக ராஜ வம்ச வழியில் வந்தவராக 42 தலைமுறைகளுடன் இணைத்து குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவதாக, லூக்கா எழுதும் பொழுது கிரேக்கருக்கும் உலக மனுக்குலம் அனைத்திற்கும் இயேசுவே மீட்பர் என வலியுறுத்தி எழுதினபடியினால் இயேசுவின் வம்சாவளியை ஆதாம் வரையிலும் 77 தலைமுறைகளுடன் இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் என்று அடையாளப்படுத்தி வலியுறுத்தி உள்ளார். மூன்றாவதாக, மத்தேயு லூக்கா என்ற 2 வேத பகுதிகளிலும் தாவீதுக்கு பின்வரும் பெயர்களில் சில மாறுதல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக மத்தேயு தாவீதின் குமாரன் சாலமோனின் வழிவரும் ராஜவம்சத்தை குறிப்பிடுகிறார். ஆனால் லூக்கா தாவீதின் குமாரன் நாத்தானின் வழிவந்த வம்சத்தாரின் பெயர்களை தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே குறிப்பிட்டு உள்ளார். நான்காவதாக, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யோசேப்பு யாக்கோபின் குமாரன் என உள்ளது. ஆனால் லூக்கா 3:23 யோசேப்பு ஏலியின் மகன் என உள்ளது. ஏன் இந்த வேறுபாடு என நீங்கள் யோசிக்கலாம். ஏலி மரியாளின் தகப்பனின் பெயர். ஆனால் யோசேப்பு ஏலியின் மருமகன் என்பதற்கு பதில் மகன் என்று மொழிபெயர்ப்பு உள்ளது. உண்மையிலேயே கிரேக்க வார்த்தையான ஹுயோஸ் என்கிற அந்த பதம் மகன் மருமகன் இரண்டிற்கும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகவே உள்ளது. எனவேதான் மத்தேயு 1ஆம் அதிகாரம் யோசேப்பின் வம்சாவளியையும் லூக்கா